எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வுக்காக, அது மட்டுமல்லாது கிரக நிகழ்வுகள் பிரபஞ்சத்திலே வான வீதியில் நடக்கக்கூடிய மிக வினோதமான ஒரு நிலையினுடைய ஒரு முக்கிய கருத்தை, ஜோதிட குறிப்பை உங்களுக்கு தருவதற்காக இந்த பதிவு. அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இந்த நாள் இந்த பதிவை தரக்கூடிய 15 ஏப்ரல் 2025 சுக்கிரன், சனி, ராகு இவை கிட்டத்தட்ட எல்லாம் அந்த 1 முதல் 2 டிகிரிக்குள் கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ட் ஃபிட் என்ற அந்த கன்ஜங்ஷன், இந்த இணைவு என்பது மிகப்பெரிய ஒரு அசுர பலத்தை 3ஆம் இடத்துல மகர ராசிக்கு தருகிறது. அது மட்டுமல்லாமல் கேதுவினுடைய நிலை எதிரிலே இருப்பது சில விஷயங்களிலே கவனம். அதற்கென்று ஒரு தனி பதிவை தந்திருக்கிறேன். அதன் லிங்கை இந்த பதிவிலே டிஸ்கிரிப்ஷனிலும் தருகின்றேன், ஐயிலும் தருகின்றேன். இது 57 வருடங்களுக்கு முன்பாக 1968 இதே நிகழ்வு, இதே போன்ற ஒரு இணைவு, சுக்கிரன், சனி, ராகு எதிர்நிலையில பாகிய நிலையில கேது, மகரத்திற்கு 9ஆம் இடத்துல கேது. அப்போதும் இதே தபஸ்வி யோகம் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடியது என்னவென்றால் ஒரு அசுர யோகம் என்று சொல்லலாம், பிசாசு யோகம் என்றும் சொல்லுவார்கள். ஆகினாலே இது ஒரு பிசாசுத்தனமான ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தந்து விடுவதற்கான ஆற்றலை தரும். அதே சமயத்துல காம, குரோத, லோப, மத மாச்சரியத்திலே கவனமாக இருங்கள். ஒரு தனி பதிவை தந்திருக்கின்றேன். ஆகையினால இது பாசிட்டிவாக எடுக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை 3ஆம் இடத்துல அசுர பலம், அசுர முயற்சி எடுப்பதற்கு ஒரு ஏற்ற அமைப்பு. இந்த நிலையில மிகப்பெரிய தனத்தை சேர்ப்பதற்கு வாழ்க்கையிலே நிகழ்வுகளில் இந்த சமயங்களில் ஏற்படக்கூடியது மிகப்பெரிய உயரத்திற்கு ஒருவரை அழைத்து செல்லும். இன்று மகரத்திலே பிறந்து சினிமாவிலே உச்ச நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற நிலைகள் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். வரலாறு பார்க்க போவோமே ஆனால் சுருக்கமாக நாம் பார்ப்போம். 1968 இதே போன்ற நிகழ்வு இருந்த சமயத்தில் தான் பொதுவாக அரசியல் வேலையில இருப்பவர்களுக்கு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நிரந்தர வைப்பு நிதி, பொது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ற ஒன்று ஒவ்வொருவருக்கும், அரசு வேலையில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு வருங்காலத்திற்கான வைப்பு நிதி ஒன்றை உருவாக்கி ஒரு சட்டம் இயற்றியது பாராளுமன்றம். இதை தொடர்ந்து இஸ்லாமியர்களை சார்ந்த ஒரு விஷயம், எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1968 என்று ஒன்று வந்தது. இது 1968 இந்த சுக்கிரன், ராகு, சனி இணைந்து மீனத்திலே இருப்பது, வேற எங்குமல்ல, மீனத்திலே 57 வருடங்களுக்கு முன்பு. அதே போன்ற நிலை இப்போது பல நிலைகள்ல அரசு ஊழியர்களுக்கான சில சலுகைகளும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிரந்தர வைப்பு நிதியில வருடத்திற்கு 2.5 லட்சத்திற்கு மேல் சேமித்தால் 2 கணக்கு என்ற அந்த ஒரு புதிய நுட்பமும் இப்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் வந்திருக்கிறது. ஆகையினாலே ஏதோ இஸ்லாமியர்களை சார்ந்த ஒரு சட்டம் இந்த காலகட்டத்திலே ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது. ஆகையினால் இப்படி இந்த கிரகங்கள் பார்க்கும்போது ஒரே போன்ற நிகழ்வுகளை தருகிறது என்பதற்காக இதை சொல்கின்றேன். உலக வரலாற்றிலே பார்த்தால் முக்கியமான நாடுகளின் தலைவர்கள், மார்ட்டின் லூதர் கிங் உடைய மறைவு, அவர் கொல்லப்பட்டார். வியட்நாம் போர் நடந்த சமயமாக இது இருக்கிறது. அதுல வல்லரசே வீழ்ந்த நிலையையும் நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இது போன்ற நிகழ்வுகள், அதாவது ஒரு மிகப்பெரிய விஷயம், மிக முக்கியமான விஷயம், ஆதரவான விஷயம், அதாவது ஒருவருக்கு ஆதரவான விஷயம் உலகத்திலே நடந்தது என்று சொல்லலாம். அதே போல் இப்போது நீங்கள் தங்கத்திலே விலை உயரக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்ப்பீர்கள். அது தொடர்ந்து விலை உயரக்கூடியதாகவே இருக்கும். இனி அது குறைவதற்கான வாய்ப்பை நீங்கள் பார்க்க போவதில்லை. உலகத்திலே அமைதிக்காக பல விஷயங்கள் நடந்தாலும் கூட 1968 போர், இந்த போர் என்று போருக்கான சூழ்நிலை ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் சில நிலைகளில உள்ளூர் குழப்பங்கள் ஏற்பட்டது. அந்த உள்ளூர் குழப்பங்களின் காரணமாக
சில அரசு சார்ந்த விஷயங்களிலே சில தடை தாமதங்கள் எல்லாம் பல மக்களுக்கு இந்தியாவிலும் ஏற்பட்டிருந்த காலமாக அது அமைந்திருந்தது. இப்போது மகர ராசிக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்றால், ஒன்றிணைந்த அசுரர்கள், எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை எளிதில் வென்றுவிடலாம் என்று நினைத்திருந்த எதிரிகளுக்கு இப்போது நீங்கள் யோசித்து எடுத்து வைக்கக்கூடிய அடி வருங்காலங்களிலே அவர்களுக்கு பேரிடியாய் இருக்கும். ஒரு சாம்ராஜ்யத்தை கூட வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இந்த யோகம் தரும். 1968 23 டிகிரி அந்த நெருக்கத்துல ஏற்பட்ட இந்த இணைவு இப்போது 1 2 டிகிரிக்குள், அதாவது ஒரு 22 டிகிரி வித்தியாசம், 23 டிகிரி 22 23 டிகிரி வித்தியாசத்துல ஏற்பட்டு இருக்கிறது. இனி இது போன்ற நிகழ்வு நம் வாழ்க்கையிலே பார்க்க முடியாது. காரணம் என்னவென்றால் 57 ஆண்டு காலம் கழித்து இது கும்ப ராசிக்குள் தான் இந்த இப்படி ஒரு இணைவு வருமே தவிர வரப்போவதில்லை. மீனம் 3வது இடம் ஆகினால முயற்சி, பேச்சு திறன், ஒரு நாட்டையே ஆள வேண்டும், ஒரு ஊரை ஆள வேண்டும், ஒரு கவுன்சிலர் ஆக வேண்டும் என்றாலும் கூட பலரிடம் பேசி ஓட்டை பறிக்க வேண்டும், பெற வேண்டும் என்பதை விட இப்போதெல்லாம் பறிக்க வேண்டும். ஏனென்றால் ஓட்டிற்கு பல கட்சிகள் வந்துவிட்டன. அந்த பேச்சு திறமை மிக அற்புதமான அந்த அசுர பலத்தை தரக்கூடியது. மேலும் இந்த நிலையில பார்க்கும்போது குருவினுடைய வீட்டில் சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டிலே குரு, இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதுல மிகப்பெரிய பலங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த பிசாசு யோகம் என்று ஏன் சொல்லுகிறார்கள், இது வேதத்திலேயே இது பிசாசு யோகம் என்று தான் கொடுத்திருப்பார்கள். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் இது பிசாசு யோகம். ஒரு பிசாசு என்றால் பயப்படுவார்கள். இப்போது உங்களுடைய ஆற்றல் அப்படி இருக்கும். உங்களை கண்டாலே அவன் வெற்றிகளை உங்கள் காலடியிலே போட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. கேட்பதற்கு இது ஏதோ காமெடி போன்று உங்களுக்கு தோன்றினாலும் கூட கர்ம எனர்ஜி, அதாவது கார்மிக் எனர்ஜி, ஹெவி கார்மிக் எனர்ஜி என்று சொல்வார்கள். பிரபஞ்சத்தினுடைய பலன்களிலே அந்த கர்ம வினை பயனின் அற்புத பலன்கள் இது மூலமாக வரும். அது மட்டுமல்லாமல் நல்ல வாழ்க்கையினுடைய நல்ல நிலைகளுக்கு உயர்த்தி கொள்வதற்கு இதை பயன்படுத்தும் போது வெற்றி. அதுபோல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், உறவு முறையில் இருந்த சிக்கலை நீங்கள் அதை நொறுக்கி வெற்றிக்கான வழியை தேடுவதற்கான வாய்ப்பு. இந்த இணைவு என்பது 3ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு தைரியத்தை, தன்னம்பிக்கையை தரும். இதுவரை திரைக்கு பின்னால், ஒரு சிறுக்கு பின்னால் போய் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்ற அந்த நிலை உங்களுக்கே புரியாத இருந்த நிலை இப்போது வெளிப்பட்டு வீரத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். வீடு எது இருந்தாலும் அடுத்தவர்களை கடனுக்காக யாரேனும் வருவார்களா என்று வீட்டை பூட்டி உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய சிலருக்கான சூழ்நிலை. சிலருக்கு இவர்கள் முகத்திலே விழிக்கவே வேண்டாம் என்று வீட்டுக்குள்ளேயே இருந்த பிரச்சனை. மகரத்திற்கு இதெல்லாம் நடந்திருந்திருக்கும். இப்போது இதிலெல்லாம் வெளிப்பட்டு பல நிலைகளிலே பொதுஜன மக்களை சந்தித்து வெற்றிக்கான வாய்ப்புகளை குவித்துக் கொள்வதற்கான நேரடியாக பேச்சு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கம்யூனிகேஷன், அது மட்டுமல்லாமல் நல்ல நட்புறவை எல்லா இடங்களிலும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த பிசாசு யோகம் தரும். இப்போது நீங்கள் திட்டமிடக்கூடியது நீண்ட நெடுங்காலத்திற்கு சாஸ்வதமாக உங்களிடமே இருந்து பலன் தரக்கூடிய அமைப்பை தரும். இருந்தாலும் 3ஆம் இடத்திலே இவை எல்லாம் இருக்கிறது. 9ஆம் இடத்திலே கேது, அந்த கேதுவுக்காக உள்ளிருந்தே கெடுக்கக்கூடியவன் 9ஆம் இடத்து கேது பகவான் கிட்டத்தட்ட மே மாதம் கடைசி வரை இந்த நிலை தொடரும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 40 நாட்கள் 45 நாட்கள் மிக கவனத்தோடு சில விஷயங்களில் இருக்க வேண்டும் என்று ஒரு தனி பதிவை தந்திருக்கின்றேன். அதை இந்த பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கடைசியிலே இணைத்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, வெற்றிக்கான வழி பலது இருக்கிறது. ஆனால் உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை, உணவு பழக்க வழக்கங்கள், ஒழுக்கத்திலே நிச்சயம் கண்ணியத்தோடு இருப்பது வெற்றிக்கான வழியை தரும். அசுர பலத்தில் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் வெற்றியை தரும். நன்றி.